ஒருத்தர் கேட்டார், என் ஜாதகத்திலைங்க எங்கூட படித்தவர் இடம் வாங்கிட்டார், வீடு வாசல் கட்டிட்டார், தொழில் பண்ணிட்டார், நல்லா இருக்கார், ஆனால் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஒரு கருத்து என்னென்னா, டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான், டைம் ஒன்று தானே வச்சுக்கோங்க. அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் வேறு, நீங்கள் செஞ்ச பாவங்கள் வேறு. அவர் செஞ்ச புண்ணியத்தினால அவருக்கு எல்லாமே முன்னாடி கிடைக்குது, நீ கர்மாவெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா பின்னாடி கிடைக்க போகுது. இதில் மற்றவங்களை பற்றி வேற்றுமையாக நினைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வாழ வேண்டாம். உங்களுடைய சுய அறிவை வச்சு இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் நீங்கள் 4 தெரிஞ்சு நல்ல விதமாக கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ கற்றுக்குங்க. அதுக்கு அந்த ஊழ்வினை தோஷத்தை கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு முடக்கு இருக்குதுங்கிறத இன்றைக்கி நீங்கள் எழுதி வைங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிங்க, அதை தேடுங்க. ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து உங்கள் பாவகத்தில் எத்தனாம் பாவம் முடக்காயிருக்குதுன்னு பாருங்கள். அந்த பாவகம் முடக்காயிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் மேலே வர முடியும். ஏன்னா நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், ஓமங்கள் எல்லாம் செய்து வச்சும் கூட அந்த கர்மவினைக்கு உண்டான கோவிலுக்கு போய் அந்த 5000 வருஷ பழமை வாய்ந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் முறையிட்டு விளக்கு போட்டு உங்கள் கர்மத்தை எல்லாம் நான் நீ தான் தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நம்பிக்கையோடு போய் நீங்கள் போய் அந்த சரணாகதி அடையிறீங்க பாருங்கள், அங்கே தான் உங்கள் கர்மாவை எடுத்து விடுறாரு. அப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு வேணுமல்லவா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் எங்கே முடங்கி இருக்குது, அதுக்குரிய கோவில்கள் எல்லாம் என்ன, அதுக்கு தான பரிகாரம் என்ன, அதுக்கு நீர் பரிகாரம் என்ன, யாத்திரை பரிகாரங்கள் என்ன, நீங்கள் வீட்டில் இருந்தே செயல்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் என்ன, பரிகாரம் கோவிலுக்கு போய்த்தான் நடக்குமா, இல்லை நாம் வீட்டில் வச்சு வணங்குறதுனால நடக்குமா, நாம் செய்யக்கூடிய தர்ம பரிகாரங்கள் என்ன, தான பரிகாரங்கள் என்ன, இப்படி பல விதமாக இருக்கிறனால உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம் கனெக்ட் ஆகுதுங்கிறது தெரியணும். இது தெரியாமல் கண்டிப்பாக உங்களால் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம பாருங்கள், நீங்கள் அந்த தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய கர்மா என்ன, நீங்கள் எங்கே செயல்பட்டு போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் போகிற பாதை சரியா இல்லை அந்த பாதையில் முள்ளு கல் இருக்குதா, இது எல்லாம் உங்களுக்கு தெரியலனா இந்த முடக்கை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த முடக்கை தெரிஞ்சுக்கணும். இந்த முடக்கு ராசினா என்ன உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் கர்மாவுக்குள்ளேயே கஷ்டப்பட்டீங்க, வழி தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தீங்க, இனி அப்படி இருக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் 9 கிரகம் போகும், மீனி 3 கிரகம், 3 கட்டம் வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கத்தில் 3 கட்டம் எம்டியாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? அது இல்லாமல் ஒரு ஜாதகம் பிறக்காது. ஏன்னா 9 கிரகத்துக்கு 9 கணக்கு போட்டால் 3 கட்டம் எம்டியாக தான் நிற்குது. அந்த கட்டத்துக்குள்ளே எந்த நட்சத்திரத்தில், எந்த சாரத்தில், எத்தனாவது டிகிரியில், எத்தனாவது பாத சாரத்தில், எத்தனை வெகுளையில், எத்தனை செகண்டுக்குள்ளே இந்த கர்மா உள்ளே புகுந்து உங்களை செயல்படுத்துதுங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, பார்த்து இந்த விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் வாழ போகிறீங்க. பாருங்கள், பிறந்ததுலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே இளமையாக வாழ்கிறீங்க, குழந்தையாக வாழ்கிறீங்க. 20லேருந்து 40 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு கரு உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் 40லேருந்து 60க்குள்ளே குழந்தை பெற்று கடமை முடிச்சிடுறீங்க. 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிடுறீங்க. இந்த 20க்கும் 60க்கும் இல்லாத 20லேருந்து இந்த 40 வயசுக்குள்ளே உங்களோட தேடல் என்னவோ அது வாழ வேண்டிய சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே அந்த 40க்குள்ளே தான் இருக்குது. இந்த 40க்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த கர்மா தெரியாமல் காலத்தை வீணாக்க வேண்டாம். வாழ வேண்டிய வயசில் நீங்கள் வாழணும். அதுக்குரிய கர்மாவை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. எப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு எனக்கு ஒரு தகவல் கொடுங்க. வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க.